தீ விபத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ சென்ற தாவேகா பெண் நிர்வாகிகளை போலீஸ் தாக்கியதா எழுந்திருக்கும் சர்ச்சை இப்ப சீரியஸான மேட்டரா டெவலப் ஆகி இருக்கு. கட்சியில அங்கீகாரம் பெறுவதற்காக நிர்வாகிகள் நாடகமாடுவதாக காவல்துறையினர் விளக்கமளித்துள்ள நிலையில் விரிவான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருப்பது ஏன்? இங்க இருக்கிற லேடிஸ் முன்னாடி துணி எல்லாம் கேச்சு இவ்வளவு அசிங்கப்படுத்தி முகத்துல எல்லாம் கீறி வச்சிருக்காரு. ஒருத்தருக்காக நாங்க எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம்னா. அண்ணா, ஆபரேஷன் பண்ண இடத்துலயே பூட்ஸ் காலால எட்டி உதைச்சிட்டாங்கண்ணா. என்னோட ட்ரெஸ்ஸ கிழிச்சு எல்லார் முன்னாலையும் அசிங்கப்படுத்திட்டாங்கண்ணா. கேவலப்படுத்தி தகாத வார்த்தை பேசி என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ரொம்ப மானபங்கப்படுத்தினாரு சார். என உதவ சென்ற இடத்தில் போலீசாரிடம் அடி உதை வாங்கியதாக தாவேகா பெண் நிர்வாகிகள் கட்சி தலைவர் விஜயிடம் செல்போனில் விவரித்த காட்சிகள்தான் இது. சகோதரிகளின் கதறல்களை கேட்டு ஆக்ரோஷமான விஜய் காவல்துறையினரா இல்லை ஏவல் துறையினரா என ஏற்கனவே கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருந்ததோடு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, 2026 நம்ம ஆட்சிதான் என ஆறுதல் சொல்லி சகோதரிகளின் துயர் துடைத்திருக்கிறார். ஒருபுறம் போலீஸ் தங்களை தாக்கியதாக பெண் நிர்வாகிகள் குற்றம் சாட்டினாலும், மறுபுறம் காவல்துறையினரோ அந்த சீனுக்கே இங்க இடம் இல்லை என தங்கள் மீதான குற்றச்சாட்டை மறுத்துள்ளனர். அதோடு தாவேகா தொண்டர்கள் கட்சியில் அங்கீகாரம் பெறுவதற்காக உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி வருவதாக தெரிகிறது என பகீர் கிளப்பி உள்ளனர். உண்மையில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். சென்ற திங்கட்கிழமை மாலை சென்னை வியாசர்பாடியில் உள்ள சத்தியமூர்த்தி நகர் குடிசை பகுதியில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு கொழுந்துவிட்டு எரிந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் 15 வீடுகள் மொத்தமாக தீயில் கருகி சாம்பலானது. அதோடு சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்ததுதான் தீ விபத்துக்கு காரணம் என தகவல் தெரிவிக்கப்பட்டது. தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட 30 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அருகில் இருந்த பள்ளிக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காகத்தான் அன்று இரவு வடசென்னையைச் சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள் தொண்டர்களோடு கட்சி கொடியை ஏந்தியபடி பள்ளிக்கூடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அப்போது தாவேகா தொண்டர்களை காவல்துறையினர் நிவாரண உதவிகளை வழங்க விடாமல் தடுத்ததாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் ஏற்கனவே தாவேகாவினருக்கு போராட்டம் நடத்த அனுமதி மறுப்பு, கையெழுத்து பிரச்சாரம் விநியோகிக்க தடை என தொடர்ந்து கெடுபிடிகளையும் நிபந்தனைகளையும் போலீஸ் விதித்ததால் இம்முறை வெகுண்டெழுந்த தொண்டர்கள் நிவாரண உதவி செய்வதற்கு கூட அனுமதி மறுப்பா என போலீசிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
அப்போது தாவேகா தொண்டர்களுக்கும் போலீசுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அதில் வடசென்னையைச் சேர்ந்த பெண் நிர்வாகி கங்காவதி காவல்துறையினரை பார்த்து சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். அப்போது டியூட்டியில் இருந்த காவல் ஆய்வாளர் கங்காவதியின் வயிற்றில் பூட்ஸ் காலால் எட்டி உதைத்ததில் வலி தாங்க முடியாமல் அவருக்கு ஃபிட்ஸ் வந்ததாக கூறப்படுகிறது. அதுபோல தமிழ்ச்செல்வி என்கிற மற்றொரு பெண் தொண்டரின் ஆடையை கிழித்து காவல்துறையினர் அராஜகம் செய்துள்ளதாகவும் தாவேகாவினர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர். ஏன் நான் தீ குளிச்சுதான் சாவேன், நான் விடவே மாட்டேன் சார், நான் செத்துதான் போவேன். அவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற லேடிஸ் முன்னாடி துணியெல்லாம் கிழிச்சு இவ்வளோ அசிங்கப்படுத்தி முகத்துல எல்லாம் கீறி வச்சிருக்காரு. சம்பவ இடத்திலேயே அதிர்ச்சியில் மயக்க நிலைக்கு சென்ற கங்காவதியை மீட்ட தொண்டர்கள் அவரை உடனடியாக ஆட்டோவில் ஏற்றி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். சமூக வலைதளத்தில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அது தலைமையின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. உடனடியாக அறிக்கை மூலம் காவல்துறையினரை கடுமையாக கண்டித்த தாவேகா தலைவர் விஜய் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களையும் மருத்துவமனைக்கு செல்ல அறிவுறுத்தியுள்ளார். அதன் தொடர்ச்சியாகவே செவ்வாய்க்கிழமை மாலை மருத்துவமனைக்கு வந்த தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் கங்காவதியிடம் நலம் விசாரித்துள்ளார். அதோடு விஜயும் காவல்துறையினரால் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் பெண்களிடம் செல்போனில் பேசி ஆறுதல் தெரிவித்துள்ளார். கேவலப்படுத்தி அதாவது வந்திருக்கு சீன் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ரொம்ப மானபங்கப்படுத்தினார் சார். ஒரு ஆனா பேக் பெயின், ஹெட் பெயின் ரொம்ப பெயினா இருக்கு சார். இதற்கிடையே நிர்வாகிகள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து விஜய் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். அதில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதோ அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவுவதோ கூடாது என்று காவல்துறை சொல்கிறதென்றால் அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன? தமிழகத்தில் இருப்பது காவல்துறையினரா அல்லது ஏவல் துறையினரா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதோடு இதுபோன்ற மகளிருக்கு எதிரான அராஜக நிலை தொடர்ந்தால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் முன்னெடுக்க தயங்க மாட்டோம் என்றும் அவருடைய அறிக்கையில் எச்சரித்துள்ளார். நடந்த சம்பவம் தொடர்பாக காவல் ஆணையர் அலுவலகம் உட்பட 9 இடங்களில் புகார் அளித்துள்ளதாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். 2 பெண் நிர்வாகிகளை அவர் தாக்கியிருக்கிறார். அதற்கு எங்கள் தலைவர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு தமிழ்நாடு அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். போலீஸு அத்துமீறி நடந்து கொள்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அது எப்படி தாக்கலை அப்படின்னா எப்படி அவங்க சும்மா படுத்துனுங்க, சிடி ஸ்கேன் இருக்குது, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அந்த இடத்துல காலால் பூட்ஸ் காலால் எட்டி வச்சிருக்கிறாரு. இதுதான் இந்த அரசினுடைய நிலைமை. இந்த விவகாரம் தமிழக அரசியல் வட்டாரத்திலும் சலசலப்பை ஏற்படுத்தியது. செவ்வாய்க்கிழமை அன்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தாவேகாவினர் மலிவான அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டியிருந்தார். அவர்கள் ஏதாவது அரசியல் பண்ண நினைக்கிறாங்க, இதெல்லாம் மலிவான அரசியல், இதெல்லாம் தவிர்த்துடணும். ஒரு விபத்தா பார்க்கணும். காவல்துறை இன்னைக்கு தீயணைப்புத்துறையும் காவல்துறை நேற்று எப்படிலாம் இந்த பகுதியில் வேலை பார்த்துருக்காங்கன்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. இது எதுக்கு அரசியலாகணும்? மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், அவங்க எந்த கட்சி, எந்த மொழியை பேசுகிறாங்க, எந்த மதத்தை சார்ந்தவர், எந்த சாதியை சார்ந்த யாருக்குமே தெரியும். பாதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய மக்கள், அவர்களாக தான் குரல் கொடுக்கணும். அது அரசியலாக்குறது எந்த விதத்திலையும் அவர்களுக்கு நல்லதில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை காவல்துறையினர் தரப்பில் இருந்து விரிவானதொரு விளக்கமும் வெளியிடப்பட்டுள்ளது.
அதில் தங்கள் மீதான குற்றச்சாட்டை மறுத்துள்ள போலீசார், தாவேகா தொண்டர்கள் கட்சியில் அங்கீகாரம் பெறுவதற்காக உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி வருவதாக சந்தேகத்தை எழுப்பியுள்ளனர். எனினும் இது தொடர்பாக துணை ஆணையர் நியமித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிட்டிருப்பதாகவும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் வெளியிட்டிருந்த பொது விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் மேற்கொண்ட விசாரணையில், சம்பவம் நடந்த அன்று தாவேகா தொண்டர்கள் இரவு 10 மணிக்கு மேல் பள்ளிக்கூடத்திற்கு உணவுப் பொருட்களை கொண்டு வந்து நிவாரணம் அளிக்க முயன்றதாகவும், அப்போது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை விட உதவ வந்த தாவேகாவினர் அதிக அளவில் இருந்ததால் அவர்கள் அனைவரையும் பள்ளிக்கூடத்திற்குள் நுழைய தடை விதித்ததாக தெரிகிறது. அதோடு ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளூர் பிரமுகர்கள் மூலம் சப்தமில்லாமல் இரவு உணவு வழங்கப்பட்டிருந்த காரணத்தால் பள்ளிக்கூடத்திற்கு வெளியில் இருந்தே தேவைப்படுபவர்களுக்கு மட்டும் உணவுப் பொருட்களை வழங்க அறிவுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. காவல்துறையினரின் இந்த பாரபட்சமான நடவடிக்கையின் காரணமாகவே 2 தரப்பினருக்கும் வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் தாவேகாவினர் உதவ சென்றார்களா அல்லது விளம்பரத்திற்காக ஸ்டிக்கர் ஒட்ட சென்றார்களா என்கிற கேள்வியையும் தற்பொழுது நெட்டிசன்கள் எழுப்பியுள்ளனர். உண்மையிலேயே கங்காவதியும் தமிழ்ச்செல்வியும் தாக்கப்பட்டார்களா என்பது முழுமையான விசாரணைக்கு பிறகே உறுதியாகும். டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக் என்பதையே பாலிசியாக கொண்டிருக்கும் தாவேகாவினரை காவல்துறையினர் தொடர்ந்து இன்டீசென்ட்டாக நடத்தி வருவதாக எழுந்திருக்கும் தொடர் குற்றச்சாட்டுகளுக்கு இந்த சம்பவமும் விதிவிலக்கல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.